நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்களே கூப்பிடுங்க அப்ப. ஏன் ஜானி துரா எவ்வளோ வெயில் அடிக்குது, தூங்கின்னு இருக்கான் போல இருக்கு. ஜானி ஏய், யாரப்பா அது காலங்காத்தால வந்து ஜானி சானின்னு கூப்பிடுறது? இது காலங்காத்தால இல்லடா, மத்தியானம் 1 மணி ஆக போதுடா. ஐயோ தேசியக்கா, நான் தான். இன்னைக்கு விபிஎஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமாண்டா, மறந்து போய் தூங்கிட்டேன்க்கா. மறந்துட்டானா? டேய், எங்க பிள்ளைங்களாம் வந்து உட்காந்து ஃபுல்லா ஆடி வெறியாகி உட்காந்துருக்காங்க. வாடா. அக்கா, எல்லாரும் அழகா இருக்காங்களா? ரொம்பவே அழகா இருக்காங்கடா. அக்கா, அந்த கேர்ள்ஸ்லாம் அழகா இருக்காங்களா? அது என்னடா கேர்ள்ஸ் மட்டும் கேட்குற? சூப்பரா இருக்கிறாங்கடா. அக்கா, எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருக்காங்களா? அவங்க பாத்ரூம்க்கு நான் எப்படா போனேன்? குளிச்சிங்களா இல்லையா? குளிச்சிட்டாங்க. அப்பனா நானும் குளிச்சுட்டு வந்துட்டுமா? இப்போவா? ஆமாக்கா. சரி, ஓகே. லா 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 லா. டேய் அக்கா, பாத்ரூம்ல உனக்கு என்னடா கூலி? சவு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற? பாட்டு பாடினே குளிச்சாதாங்க அழுக்கு போவோம். சரி, குளி. லா 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 லா. டேய் ஜானி. அக்கா, என்னடா போட்டு குளிக்கிற? நான் டாபால் போட்டு குளிக்கிறேன்க்கா. பொலந்துருவோம். என்ன சோப் போட்டு குளிக்கிறேன்னு கேட்டேன். நான் என்ன சோப்பு போட்டு குளிக்கிறேன் அவங்களே கேளுங்க, சொல்லுவாங்க. அவன் பாத்ரூம்க்கு நீங்க எப்போ போனீங்க? ஐயே, என்ன சோப் போட்டு குளிக்கிறான்? சந்தூர். சந்தூர் போட்டால் சந்து சந்தா சுற்றுவாங்க. ஐய, வேற என்ன சோப்புடா? லைபாய். லைபாய் அது செங்கல்கா. ஐயோ, வேற என்ன டக்குன்னு சொல்லு. சிந்தால். சிந்தால் போட்டால் சிச்சிட்டே இருப்பாங்க. டெட்டால். டெட்டாயில் போட்டால் அது ஹாஸ்பிட்டல் வாசனை வரும். அக்கா, நான் என்ன சோப்பு போட்டு குளிக்கிறேன்னா ரின் சோப்பு போட்டு குளிக்கிறேன்க்கா. ரின் சோப்பா? ஆமாங்கக்கா. ஐயோ, ரின் சோப் எதுக்குடா போடுறது? துணி துவைக்க போடுறதுடா பையா. அக்கா, துணியே வெள்ளையாவதுன்னா மூஞ்சி எவ்வளோ வெள்ளையாவும் பாருக்கா. கரு மூஞ்சா இருப்போம் போல இருக்கு. வாடா வெளியில. வரட்டுமா? சீக்கிரம் வா. சைக்கிளுக்கு படிச்சாண்டா பெடலே, இப்பவும் பாட்டா? என் கழுத்துக்காக படிச்சாண்டா மெடலே. மெடலு உலக புல்லா இருக்குதடா கடலே. என் பாட்டுக்கு நீ வாசிங்கடா பிகளே. ஹாய், ஹலோ அக்கா. பிரைஸ்லாடக்கா. பிரைஸ்ல அக்கா, எல்லாரும் என்ன மாதிரியே அழகா இருக்காங்க அக்கா. உங்களை மாதிரின்றாவன். நீங்களும் அவன மாதிரி இருக்கீங்களா? அக்கா, உங்க முகம் என் முகம் கூட ஒரே மாதிரி இருக்கு. அடி போடுவேன். என் முகம் உன் முகம் ஒரே மாதிரியா இருக்கு? ஆமாவா? டேய் இல்லடா, உன் மூக்கு இப்படி கோணிக்கிட்டு இருக்கு. இரு, நேர காட்டு. ஐயோ, ஏய் கம்முனு இருடா. நல்ல வேலை, காலையில இருந்து சளி சிந்தாம இருந்தேன். மூக்குல கை வச்சுங்க, சளி சிந்திட்டேன். சீ போ. டேய் நீங்களே சொல்லுங்கப்பா, என் மூக்கம் இவன் மூக்கம் ஒன்னாவா இருக்கு? உனக்கு யார் அப்படி சொன்னா? இந்த சர்ச்சி பாஸ்டர் தான் சொன்னாரு. பாஸ்டர், நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணேன்னா எதுக்கு அவங்கிட்ட அப்படி மாட்டி விட்டீங்க? டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. சொல்லிட்டேன். சரி, நீ உங்களுக்கு என்ன சொல்லி தர வந்திருக்க? அக்கா, இவங்களுக்காக. நீ இவங்களுக்காக? நான் விபிஎஸ்ல நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க விபிஎஸ்ல கத்துக்கிட்டீங்களா? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? பாட்டு பாட, டான்ஸ் ஆட, சண்டை போட. சி, சண்டை போடுவீங்களாடா? ஆமா, நிறைய சண்டை போடுவோம். சண்டை போடுவீங்களா? இல்ல, சரி, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு இருக்கட்டும். இவன் என்ன கத்துக்கிட்டான்னு கேட்கலாமா? நீ என்னடி தங்கம் கத்துக்கிட்ட? நான் கூட விபிஎஸ்ல பாட்டு கத்துக்கிட்டேன், கதை கத்துக்கிட்டேன், வசனம் கத்துக்கிட்டேன். எங்கப்பா. சரி, ஒரு பாட்டு பாட. நான் பாடுனா இவங்க பாடுவாங்களா? எங்க பிள்ளைங்களாம் செம்மையா சவுண்ட் விட்டு பாடுவாங்க. என்னை விட சத்தமாலாம் பாடவே முடியாது. நீ பாடுவாங்க கேள்றா. நான் தான் சத்தமா பாடுவேன், இவங்க பாட மாட்டாங்க. பாடுவீங்களா மாட்டீங்களா? பாட மாட்டீங்க, முடியாது. பார்த்துலாமா? பாடிடலாமா?
அமாவாசை நைட்டு என் மனசுக்குள்ள ஃபைட்டு. ஏசு தாண்டா லைட்டு, அவர் உள்ள வந்தா ஒயிட்டு. அமாவாசை நைட்டு என் மனசுக்குள்ள ஃபைட்டு. பாடு. ஏசு தாண்டா லைட்டு, அவர் உள்ள வந்தா ஒயிட்டு. 4 நாளா நான் குடிச்ச கொக்கோ கோலா. நீ துக்கமான ஆளா, வா இயேசு கிட்ட போலாம். 4 நாளா நான் குடிச்ச கொக்கோ கோலா. பாடு. டேய் நீ துக்கமான ஆளா, வா இயேசு கிட்ட போலாம். போதும் 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 போதும். எப்படி என் பாட்டு? பாட்டு எப்படி இருந்தது? இப்படியே பாடிட்டே இருந்தா அப்ப நான் பேச தேவையில்லையா? சரி ஓகே, வேற என்ன கத்துக்கிட்ட சொல்லு. வசனம் கத்துக்கிட்டேன். விஷ்ணு கத்துக்கிட்டியா? ஆமாக்கா. டேய் நீ ஏன் உண்மையா கத்துக்கிட்ட? அக்கா போர் அடிக்கல? கிட்ட வாங்கல, காதுல சொல்றேன். என் குரூப்ல 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வசனம் சொல்லலைன்னா அசிங்கமாயிடும். அதுக்காகவே நான் வசனம் கத்துப்பேன். அட பாவி. அப்போ பசங்க பார்த்து கிண்டல் அடிச்சிருவாங்கன்னு தான் வசனம் கத்துக்கிறீங்களா? கேட்டுக்கிட்டேன். சரி வேற என்னடா கத்துக்கிட்ட? அக்கா நான் ஜபம் பண்ண கத்துக்கிட்டேன்க்கா. ஐயோ இப்பதான் திட்டின. சாரிடி தங்கம். என்னத்துக்காக நீ ஜெபம் பண்ண? அக்கா ஆ, நம்ம சித்தூர்லலாம் ஆ. 100க்கு மேல டிகிரி வெயில் அடிக்குது. ஆமா இப்ப பயங்கர வெயில்ல. ஆமாக்கா. அதனால சர்ச்சில் ஜூஸே கொடுக்குறாங்க. ஏசப்பா அடுத்த டைமே நல்ல ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணக்கா. டேய் எம்மா அதுக்காவா வரீங்க? ஜூஸ் பதில் ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்களா? ஏய் பிள்ளைங்களாம் அதுக்காகலாம் வரல. ஆனா நான்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணேன். அப்புறமா எப்ப பார்த்தாலும் தட்டு டிஃபன் பாக்ஸே கொடுத்துட்டு இருக்காங்கக்கா. அடுத்த டைமே நல்ல ஹாட் பாக்ஸ் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணேன். உங்களுக்கும் gift அப்படி வேணுமா? உங்களுக்கு அப்படியா வேணும் gift? எங்க பிள்ளைங்களுக்குலாம் அப்படி கிஃப்ட்லாம் அதுக்காகலாம் வரல. அவங்க ஏசப்பா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. ஆமா தானே பிள்ளைங்களா? ஆமா தானே? நான்லாம் தினமும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அது சாப்பிடலான்ட்டு வருவேன். அதுக்கப்புறம் gift வாங்குறதுக்காக வருவேன். ஃபர்ஸ்ட் டே வருவேன், செகண்ட் டே வருவேன், நடுவில் 2-3 நாள் வரமாட்டேன். ஃபைனல் டே வந்து gift வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களாம் ரெகுலரா வரவங்க தானே? டேய் என் பிள்ளைங்களை கெடுக்காத, ஓடி போயிடும், அடிச்சிருவேன் அவனை. என்ன மட்டும் கேட்குறீங்க, ஏஞ்சலை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏஞ்சல் எப்பவுமே நல்ல பிள்ளை. விபிஎஸ்க்கு டைம்க்கு வந்துருவா, ஆளே காணோம். எங்க ஏஞ்சல்? ஏஞ்சல் நீங்க கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க ஏஞ்சல். ஏஞ்சல். ஏசப்பா பிள்ளை அவராண்ட பிடிச்சு ஹாப்பியா தான் நடப்பேன். வெரி குட். ஹாய் சொல்லுங்க. ஹலோ எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அக்கா பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட் தங்கம். ஏய் எனக்குலாம் பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டியா? பிரைஸ் லார்ட் ஜானி. இருக்கட்டும். டேய் இதுடா, அது என்ன இருக்கட்டும்னு பிரைஸ் லார்ட் சொல்லு. பிரைஸ் லார்ட் ஏஞ்சல். ஒருத்தங்க பிரைஸ் லார்ட் சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப பிரைஸ் லார்ட் சொல்லணும். அதுதான் நல்ல பழக்கம். சரியா? ஏஞ்சல் அக்கா நீ இந்த விபிஎஸ்ல வந்து என்னடா கத்துக்கிட்ட? அக்கா இந்த விபிஎஸ்ல நீ எதுக்காக வந்த முதல்ல அத சொல்லு. நான் கனிகளுக்காக வந்தேன்க்கா. கனிகள்? என்னது கனிகள்னா ஃப்ரூட்ஸ் தானே டீச்சர்? ஆமா. நானாச்சும் பரவாயில்ல டிஃபன் பாக்ஸ்க்காக வந்தேன். ஏஞ்சல் ஃப்ரூட்ஸுக்காக வந்திருக்கு. ஏஞ்சல் என்ன பழம், ஆப்பிளா அண்ணாச்சியா? ஏய் நான் அந்த பழத்துக்காக இல்ல டீச்சர், நீங்க தானே எனக்கு ஆவியின் கனிகள்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா
இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாமா? இல்ல நீ சொல்லி தரியா? உங்களுக்கு தெரியுமா ஆவியின் கனிகள்? ஆவியின் கனிகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஆவியின் கனிகள்னா என்ன? அச்சோ எல்லாம் முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏஞ்சல் நீயே சொல்றியா? அக்கா பைபிள்ல ஆமா. ஆவியின் கனிகள் 9 இருக்குக்கா. ஆமா, அந்த எத்தனை இருக்கு மொத்தம்? 9 நம்ம வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும்க்கா. ஆமாண்டா. அது என்ன தெரியுமா? சொல்லு சொல்லு. ஏய் எனக்கும் ஆவலா இருக்கு, சொல்லு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்கலாமா? ஆவியின் கனிகள் 9: அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம். அக்கா இந்த 9ம் என் வாழ்க்கையில எப்ப வந்துச்சோ அன்னைக்கு என் வாழ்க்கையே மாறிடுச்சுக்கா. எப்படி? அக்கா இந்த விபிஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். கெட்ட வார்த்தை பேசுவியா? ஆமா, சமாதானமா இருக்க மாட்டேன், எரிச்சலா இருப்பேன், எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ட்டு பண்ணுவேன். ஆனா எப்போ இந்த ஆவியின் கனிகள் சமாதானம் எனக்குள்ள வந்ததோ அப்பத்திலிருந்து என் குணமே மாறிடுச்சுக்கா. இந்த ஜானி கேட்டான் பாத்தியா, இந்த ஹாட் பாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இந்த ஆவியின் கனிகள் இதயத்துல வந்துச்சுன்னா நாம மறிக்கிற வரைக்கும் நம்மளை விட்டு போகாதுக்கா. ஆமாப்பா, வெரி குட். அவ்வளவு மாதிரி தானே நீங்களும் சர்ச்சுக்குள்ள வந்தீங்க. முன்னாடி நீங்க வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே மூர்க்கமா உருன்னு டெரர் பீஸா இருந்திருப்பீங்க. ஆமா தானே? ஆனா ஏசப்பாக்குள்ள வந்து வசனங்களை கேட்கும் போது உங்களுக்குள்ள மாற்றம் இருக்கா இல்லையா? உங்களுக்கே தெரியுதா இல்லையா? ஆமா செல்லப்பிள்ள, நல்ல மாற்றம் ஏஞ்சல போல உங்களுக்குள்ளேயும் இருக்கு. நானே இன்னைக்கு வந்தோடனே பார்த்தேன், நீங்க வரும்போது ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ எவ்வளோ அழகா மாறி உட்காந்துட்டீங்கல்ல. எங்க உங்களுக்கே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்களும் ஏஞ்சல போல ஆவியின் கனிகள் கத்துக்கிட்டீங்களா? சூப்பர் தங்கம். ஏஞ்சல் அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? இவங்க எல்லாம் சமத்த மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சூப்பரா கத்துக்கறாங்க. ஏய் சூப்பர். வேற என்னடி கத்துக்கிட்ட? அக்கா நான் இயேசு தான் தெய்வம்ன்றத கத்துக்கிட்டேன்க்கா. இயேசு தான் தெய்வமா? ஐய் இது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு விஷயமா? ஏ பிள்ளைங்களா, ஏசப்பா தெய்வம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தானே? ஆமா. ஆனா ஏ ஜானி, நீ எதை வச்சு ஏசப்பா தெய்வம்னு சொல்ற? எங்க அம்மா, எங்க அப்பா, டீச்சர், எங்க ஆயா, தாத்தா எல்லாம் கூட கிறிஸ்டின். அவங்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா தெய்வம், அவரை தான் வணங்கணும்ட்டு. அதனால நான் ஏசப்பாவை வணங்குறேன். நான் அதை வச்சு வணங்கல, நான் இயேசுதான் உண்மையான தெய்வம்ன்றத சொல்றேன். பார்க்கலாமா? சொல்லுப்ல சொல்லுப்ல. நீ சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருந்ததுன்னா நாங்க நல்லா கையை தட்டி உன்னை என்கரேஜ் பண்றோம். ஓகேவா? ரெடியா? சொல்லு ஏஞ்சல். ரெடியா? ரெடி. நானும் ரெடி. அக்கா நாம தூக்கி சுமக்கிறது தெய்வம் இல்ல, நம்மள தூக்கி சுமக்கிறாரு பாரு, அவருதான் இயேசு தெய்வம். எஸ், ரைட் ஏஞ்சல். உன்ன மாதிரி அவங்களுக்கும் ஷார்ப்பா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாக்கா. அக்கா உன்கிட்ட உள்ளதெல்லாம் குடுன்னு கேக்குறது தெய்வம் இல்ல, உன் உடைஞ்சு போன உள்ளத்தை குடுன்னு கேக்குறாரு, அவருதான் இயேசு தெய்வம். சூப்பர்பா சூப்பர்பா சூப்பர்பா. வெரி குட். அக்கா நாம அபிஷேகம் பண்றது எப்படிக்கா தெய்வமா இருக்கும்? நம்மள அபிஷேகம் பண்ணி இங்க உட்கார வச்சாரு பாரு இயேசு, அவருதான்க்கா உண்மையான தெய்வம். எஸ் ரைட். எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது? ஆமாக்கா. சூப்பரா சொல்லுதுல ஏஞ்சலே. அக்கா நாம ஒரு தெய்வத்தை வணங்கினா வணங்குறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பக்தன் சொல்லுவாங்க. ஆமா தானே? ஆமா, பக்தன் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை வணங்கினா இயேசு என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? இவன் தான் என்னுடைய பிள்ளை மகன் சொல்லுவாரு. அப்படி சொல்ற ஒரே தெய்வம் இயேசு தெய்வம். சூப்பர் 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 சூப்பர். நம்மெல்லாம் இயேசுவோட பிள்ளைங்கல்ல. ஆமாக்கா. சூப்பர். பிள்ளைன்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்ல, நல்ல கையை தட்டு பார்க்கலாம். நைஸ். வேற என்னடி? அக்கா
உள்ளதெல்லாம் கொடு, தங்கத்தை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்காம நான் செஞ்ச பாவத்துக்கும் இவங்க செஞ்ச பாவத்துக்கும் நாம எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கும் தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு பாரு ஒரு தெய்வம். அந்த தெய்வம் ஒரே தெய்வம், இயேசு தெய்வம். ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர். தங்கத்தை கொடு, பொருள் கொடுன்னு கேட்காம உயிரையே கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு தெய்வம். ஏன் பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க, யாரு தெய்வம்? யாரு மட்டும் தெய்வம்? இந்த உலகத்திலே இருக்கிற ஒரே தெய்வம். அது எந்த தெய்வம்? இயேசு. சூப்பர் சூப்பர் அக்கா, சூப்பரா சொல்லிட்டாங்க அக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, நாங்க போயிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பதியுதா என்று ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ நீங்க ஆன்சர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. யார் மட்டும்தான் தெய்வம்? அவர் நம்மளை என்னவா ஏத்துக்கிட்டாரு? பிள்ளையா ஏத்துக்கிட்டார். வெரி குட் ஏஞ்சல். இவ்வளோ கத்துக்கிட்டு ஏன்டா ஜானி, அக்கா நீ கத்துக்கிட்டியா இப்ப? அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. என்னடா தங்கம் சொல்லு. ஏன் தெரியுமா, சர்ச்சில் பாஷு அக்கா அண்ணன் எல்லாரும் பிரியாசப்பட்டு காசு செலவு பண்ணி எங்களெல்லாம் வண்டி வச்சு கூட்டிட்டு வந்து 5 நாளும் எங்களுக்காக பிரயாசப்படுறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஜூஸ் குடிக்கவும் ஐஸ்கிரீம் குடிக்கவும் ப்ரைஸ் வாங்கவும் டான்ஸ் ஆடிட்டு சண்டை போட்டு போவோமே நான் இந்த விபிஎஸ்க்கு வந்தேன்க்கா. ஆனா அதை விட அழியாத ஒன்று ஆவியின் கனிகள் இதயத்துல வந்தா வாழ்க்கையே மாறுன்றதை நான் மறந்துட்டேங்க்கா. ஆனா இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேங்க்கா. நான் எல்லார்கிட்டயே சாரி கேட்டுக்கிறேன்க்கா. ஏய் வெரி குட்ரா. இந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு உணர்த்துதா? நம்ம கூட விபிஎஸ்க்கு வரோம், விளையாடுறோம், ஆடுறோம், பாடுறோம், எதையாவது தூக்கி போட்டு உடச்சிடுறோம், நிறைய செலவு வச்சுட்டு போகிறோம். ஏற்கனவே நிறைய செலவு பண்ணி தான் இந்த சர்ச் ஆட்கள் நடத்துகிறாங்கல்ல. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எங்கே இருந்தாலும் மணி வருதா? இல்லை. எங்கள் பிள்ளைங்க மாறினோம் அப்படின்னு தான் கஷ்டப்பட்டு இந்த விபிஎஸ் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ இவன் உணர்ந்த மாதிரி நீங்களும் உணர்ந்துட்டீங்களா? ஆமாவா இல்லையா? நிச்சயமா நம்பலாமா? வெரி குட். ஏய் ஞானம் அக்கா, ஜானி உன்னை மாதிரி அவங்களும் மாறிட்டாங்கடா. நீங்களும் மாறிட்டீங்களா? அப்போ நான் சண்டே கிளாஸ் வருவீங்களா? அங்கே சண்டே ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா? சண்டே ஸ்கூல் இங்கே எப்போ நடக்குது? சண்டே தான் நடக்குது. டைமிங் என்ன? என்ன டைமிங்கில் நடக்குதுங்கய்யா? காலையில் நடக்குதா சாயங்காலம் நடக்குதா? காலையிலையா? அப்போ நீங்கள் எல்லாம் வந்துடுவீங்களா? இது வரைக்கும் நான் சண்டே ஸ்கூலே போகலன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே சண்டே ஸ்கூல் வரீங்களா? இப்போ ரெகுலராக சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணோம் சரிங்களா? அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்கு மாற்றம் தெரியணும். ஊருக்குள்ளே உங்களுக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஏஞ்சல் மாதிரி நீங்களும் மாறிடுவீங்களா? இப்போ இவன் ஜானி மாறிட்டான், நீங்களும் மாறிட்டீங்க தானே? நீ கேள்றா. என் பிள்ளைங்களா நீங்களாம் மாறிட்டீங்களா? அப்போ நான் சண்டே கிளாஸ் வந்துடலாமா? நீங்க மட்டும் வருவீங்களா? நிறைய பேரை கூட்டிட்டு வருவீங்களா? நிறைய பேரை கூட்டிட்டு வருவீங்களா? ஏய் சூப்பர், வெரி குட் பிள்ளை. சரி ஓகே, பத்ரம். பாய் 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 சொல்லுங்க. இவ்வளோ சோகமாயிட்டீங்க. அக்கா பாய். பாய்டா. டே ஒரு டான்ஸ் போட்டுறீங்களா? டான்ஸ் போட சொல்லாமா? டான்ஸ் பார்த்தோன்னே ஜாலி ஆகிடுவீங்களா? ஆண்டாவா அவங்க டான்ஸ் ஆட தேவையில்லையா? பார்க்கலாமா? பிள்ளையா மாறணும். விளையாடுனா ஓடி போய். இப்போ முக்கியமான நேரம் உன் கண்ணு முன்னாடி இயேசுவா வச்சிருக்கேன், அந்த டைம் விளையாடக்கூடாது. இயேசுவா பயபக்தியானவர் தானே தங்கம். தூக்கி போட்டு கை குப்பி கண்ணு மூடுறதுல நமக்கு வலிக்குதானா?